புனித ஹஜ் பயணம் செல்பவர்கள் 15ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்பவர்கள் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஏஜென்சியில் பதிவு செய்ய வேண்டும் என ஹஜ் ஏற்பாட்டுக்குழு துணைத் தலைவர் லேனா ஈசாக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பரங்கிமலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் ரூபாய் 39.20 கோடி மதிப்பில் சுமார் 400 ஹஜ் பயணிகள் தங்கக்கூடிய புதிய ஹஜ் இல்லம் கட்டும் பணியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அதற்கு இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் ஒரு கோரிக்கையையும் வைக்கிறோம். இந்த புதிய ஹஜ் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஹஜ் ஏற்பாட்டு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ள இந்திய அரசு 1,75,815 பேருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதில் தனியாருக்கு 52,507 சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக ஹஜ் பயணம் ஏப்ரல் மாதத்திற்கு 10 நாட்களுக்கு முன்பு வரை முன்பதிவு செய்து வந்த நிலையில் இந்த ஆண்டு மத்திய அரசு திடீரென்று உடனடியாக வருகிற ஜனவரி 15ஆம் தேதிக்குள் ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்கள் முன்பதிவு செய்துவிட வேண்டும் என்று அறிவித்துள்ளது. எனவே ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் உடனடியாக முன்பதிவு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். அதே சமயத்தில் தங்களுடைய முன்பதிவை மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஏஜென்சியில் பதிவு செய்ய வேண்டும். குறிப்பாக கோவை அல் ஆதம் ஹஜ் சர்வீஸ், திருச்சி சன்ஷைன் டிராவல்ஸ், அல்ஹீரா ஹஜ் சர்வீஸ் மூலம் ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொள்ளலாம். போதிய இடங்கள் நிறைய இருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பேட்டியின் போது சன்ஷைன் பசல், முகமது சிகான் ஆகியோர் உடன் இருந்தனர். 20க்கும் மேற்பட்ட ஆண்டு காலமாக இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் தமிழ்நாட்டில இருந்து செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு இந்திய அரசாங்கத்தில் முறையான அனுமதி பற்றி நாங்கள் அழைத்து சென்று வருகிறோம். கடந்த காலங்களை பொறுத்தவரை ஹஜ் என்று சொல்லப்பட்டாலே ஹஜ் பயணத்திற்கு 10 நாட்களுக்கு முன்பாக வரை என்னுடைய ஹஜ் பயணத்தை உறுதி செய்து அதற்கு பிறகு பதிவு செய்து அவர்களை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வோம். மாறாக இந்த வருடம் 2027ஆம் வருடம் ஹஜ் மட்டும் 2026ஆம் வருட ஹஜ் மட்டும் இந்திய அரசாங்கத்தால் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் உங்கள் ஹஜ் பயணத்தை நீங்கள் முன்பதிவை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் நமக்கு கால அவகாசம் உண்டு. 5 மாத காலங்கள் இருக்கிறது என்கிற அடிப்படையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2026ஆம் வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஆஜிகள் கால அவகாசம் இருக்கிறது என்ற அடிப்படையில முன்பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் 80% மக்கள் ஹஜ்ஜுக்குண்டான முன்பதிவை முடித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 20% மக்கள் அவர்கள் ஹஜ் பயணம் செல்வதற்கு தயாராக இருந்தும் கால அவகாசம் இருப்பதின் காரணமாக முன்பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள். அரசாங்கம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள், ஜனவரி 15ஆம் தேதிக்குள் உங்களுடைய ஹஜ் பயணத்தை நீங்கள் உறுதி செய்து உங்கள் பயணத்தை இந்திய அரசாங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் மூலம் உங்கள் பயணத்தை உறுதி செய்யுமாறும், இந்திய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் உங்களுடைய இறுதி பட்டியலை ஜனவரி 15க்குள் அரசாங்கத்தில் ஒப்படைக்க சொல்லுமாறு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் 10 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தயவு கூர்ந்து 2026ஆம் வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் யாராவது இருந்தால் இந்த 10 நாட்களுக்குள் உங்களுடைய ஹஜ் பயணத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். குறிப்பாக இந்திய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய அல் ஆதம் ஹஜ் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனம் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம். கிட்டத்தட்ட 10 ஹாஜிகளை அழைத்து செல்வதற்குண்டான இடங்கள் காலியாக உள்ளது. ஆகவே திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள், எங்களுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய சகோதரர் பசல் காக்கா அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஹஜ் பயணத்தை தாராளமாக நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அதே போல தமிழக அரசு கடந்த மாதம் நங்கநல்லூரிலே இந்த தமிழக ஹஜ் இல்லம் ஒன்றை கட்டுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழக அரசிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். தமிழக அரசு இந்த கட்டடத்தை, இந்திய ஹஜ் இல்ல கட்டடத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எங்களுடைய தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்திடம் ஒப்படைத்து
அதை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தமிழக முதல்வருக்கு மீண்டும் ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். தமிழகத்து இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஹஜ் கமிட்டி மூலியமாக செல்லக்கூடிய இந்திய ஹாஜிகள், அதுவும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய தமிழகத்துடைய ஹாஜிகளுக்கு நாங்கள் தனியார் ஹஜ் ஏற்பாட்டாளர்களாகிய நாங்கள் அந்த அரசாங்கத்தின் மூலமாக, இந்திய அரசாங்கத்தின் மூலமாக செல்லக்கூடிய தமிழக ஹாஜிகளுக்கு நாங்கள் சேவையாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்களை ஒழுங்குபடுத்துவது, நடைமுறைப்படுத்துவது, அவர்களுக்கு முன் அனுபவங்களை நாங்கள் சொல்வது, ஹஜ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது போன்ற நிகழ்வுகள் எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அதை நாங்கள் நிச்சயமாக செய்ய தயாராக இருக்கிறோம்.